இயேசு கிறிஸ்து பாவிகளை ரட்சிக்கிறார் என்று வேத புஸ்தகம் நமக்கு கற்றுத் தருகிறது. ஆமென். மதுபானம் பாவ செயல், புகைவலி பாவ செயல். மதுபானத்தில் இருந்தும் மயக்கமரில் இருந்தும் மற்ற விதமான எல்லா விதமான பாவ சுபாவத்தில் இருந்தும் நம்மை மீட்கக்கூடியதான ஒரே ஒரு தெய்வம், சத்திய தெய்வம், அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்பதை இந்த காலங்களில் உங்களுக்கு நாங்கள் அறிவிக்கும் பொழுது, நான் ஆரம்பத்தில் நாங்கள் அந்த இடத்துல நின்று பிரசங்கம் பண்ணும் பொழுது சொன்ன பிரகாரம் ஒரு காலகட்டத்தில் நாங்களும் இதற்கு அடிமைகளாகத்தான் வாழ்ந்திருந்தோம். பிரியமுள்ளவர்களே, அப்படிப்பட்டதான எங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிதான சமாதானத்தையும் மாற்றத்தையும் இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தினாலே தர முடிந்தது என்றால், அந்த சுவிசேஷம் நிச்சயமாகவே உங்களையும் உங்களுடைய குடும்பத்திலும் மிகப்பெரிதான மாற்றத்தை ஆமென் தேவன் நமக்கு தருவார் என்பது வேத புஸ்தகத்தினுடைய ஆமென் ஒரு சத்தியமாக இருப்பதால் இந்த சத்தியத்தை அறிவிக்கும்படிதான் இந்த காலங்களில் உங்களுக்கு நடுவில் நாங்கள் கடந்து வந்த ஆமென் காரணமாக இருக்கிறது. ஆமென். சத்திய புஸ்தகம் என்று அழைக்கப்படுகிற பைபிளில் இப்படியாக ஒரு வசனம் நாம் படிக்கிறோம். அன்றியும் நாம் பலனற்றவர்களாக இருக்கும் பொழுது குறித்த காலத்தில் இயேசு அக்கிரமக்காரருக்காக மரிப்பார் என்று. பிரியமுள்ளவர்களே, பலனற்றவர்களாக இருக்கும் பொழுது அக்கிரமக்காரர்களுக்காக மரித்த ஒரு இயேசு உண்டு என்பதை பைபிள் நமக்கு கற்றுத் தருகிறது. ஆமென். மற்றொரு வசனம் இப்படியாக சொல்கிறது, நாம் பாவிகளாக இருக்கையில் இயேசு நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். அப்போ பலனற்றவர்களாக இருந்தோம், பாவிகளாக இருந்தோம். மற்றொரு வசனம் சொல்கிறது, நாம் தேவனுக்கு சத்துருக்களாக இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே, இயேசுவினுடைய மரணத்தினாலே அவருடனே ஒப்புருவாக்கப்பட்டோமானால் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம் என்று ஆமென் பைபிள் நமக்கு கற்றுத் தருகிறது. தேவபிள்ளை, ஆமென். பிரியமானவர்களே, சத்துருக்களாக இருக்கும் பொழுது, பாவியாக இருக்கும் பொழுது, பலனற்றவர்களாக இருக்கும் பொழுது நமக்காக மரித்த ஒரு தேவன் உண்டு, நமக்காக மரித்த ஒரு இயேசு உண்டு. ரத்தம் சிந்தினவர் தான் தெய்வம். ரத்தம் கேட்கின்றது தெய்வம் அல்ல. ரத்தம் கேட்கின்ற தெய்வங்களுக்கு நடுவில் ரத்தம் சொந்தமான ஒரே ஒரு தெய்வம். ஆமென். மனுஷனுடைய மனுகுலத்தினுடைய பாவ செயலுக்கு அவனை மீட்டு ரட்சிக்கும்படிக்கு மனுகுலத்தின் பாவத்தின் பரிகாரியான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷம் மனுகுலத்தினை ரட்சிப்பதற்காக ஆமென் அவர் சிலுவையில் தன்னுடைய உயிரவே தியாகம் செய்தார் என்றால்